கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பினை அளித்ததான அருமையான இந்த ஊழியத்தை பொறுப்படுத்த செய்ததான அருமையான அக்காவுடைய குடும்பத்தாருக்கும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லார் கண்களை மூடுவோம். சூத்திரம் 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 ஆண்டவரே, நன்றியோடு சொல்கிறேன். வானபராபரனே, இப்போ வாரும் எம் மத்தியிலே. வானபராபரனே, இப்போ வாரும் எம் மத்தியிலே. வந்து நின்றிருக்கிறதால் எம்மை ஆசீர்வதியுமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாருமையா. வானபராபரனே, இப்போ வாரும் எம் மத்தியிலே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவர் தாமே பொறுப்படுத்தி நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேளை, ஆராதனை வேளை, காணிக்கை பகுதி, ஆண்டவரே உம்மை சோதரி ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்த அந்த தயவுக்காக சோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேச முடியாத ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அருமை இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். 19 பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவோம். நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன் ஒரு நிறைவானவர். இந்த நிறைவானவர் நமக்கு குறைகளை எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய குடும்பத்திலே உள்ள எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வானமும் பூமியும் யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. எல்லாம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு. எல்லாமே உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப அவருடையது, தகப்பனுடையது யாருக்கு? தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அதுபோல ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானவைகள் ஒளிந்து போகும். அல்லேலூயா. நிறைவான இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக நம்முடைய இல்லத்திலே அவர் இருக்கும்போது, நம்முடைய தொழிலிலே நாம் எடுக்கிற பிரயாசத்திலே நிறைவான இந்த இயேசப்பா நமக்குள்ள இருக்கும்போது அந்த குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை வாசிக்கும் போது 4வது 6வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று
மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாவற்றிலேயும் பவுல் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டது போல, எல்லா சூழ்நிலையிலையும் பவுல் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டது போல, நாம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும், ஒருவேளை நஷ்டம் போல இருந்தாலும் லாபமாக இருந்தாலும், நம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணுமா? நன்றி, சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் பவுல் என்ன சொல்றாரு? மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். 11-12 வாசிப்போம். அதே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 12. எனக்கு தெரியவும் 11-12. என் குறைச்சலினால் நாம் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆமா, வாழ்ந்திருக்கவும் அடுத்தாப்புல சொல்லி வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. ஆமா, பவுல் சொல்றாரு, நான் எல்லாவற்றிலேயும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. பஞ்சிமத்தையில படுக்கையும் தெரியணும், வாயில படுக்கிறதும் தெரியணும். அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. அல்லேலூயா. நம்ம பாட்டு படிக்கோம்ல, அல்லேலூயா. அதனால நாம் எல்லாவற்றிலேயும் நாம் சந்தோஷமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் எல்லாவற்றிலேயும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றார். தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், வாழ்ந்திருக்கவும் தெரியவும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நிறைவாக தந்து நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். முதலாவது வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 9 முதல் வாசிப்போம். அங்கே தங்கி இரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படுகிறதுக்கு 2 விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா. உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேகநாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. எங்க தேசத்துல பஞ்சம். ஆனா இந்த எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன நீ அவ சொல்றாங்க, இந்த அம்மா சொல்றாங்க, என்ன என்கிட்ட கொஞ்சம் போலதான் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதனாலதான் இந்த விரவு பிறகு அதை சாப்பிட்டுட்டு நாங்க சாக போறோம் அப்படின்னு. நீ உன் வார்த்தைப்படி செய், ஆனாலும் முதலாவது அடைய எனக்கு
கொண்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த சொல்றாரு என்ன, எலியா சொற்படி செய்தால் அவளும் இவனும் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். பஞ்சம்தான், ஆனா கர்த்தருக்கென்று நாம் முதலாவது, அதான் சொல்லிட்டு, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிலர் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இந்த சாயல்குடிக்கு போற பாதை, சாயல்குடிக்கு அந்த பக்கம் ஒரு ஊர், எனக்கு அது பேர் மறந்து போச்சு. அந்த ஊர்ல முதல்ல பழுக்கிற பழங்கள், முதல்ல காய்க்கிற காய்கள் எதுவாக இருந்தாலும், ஏன்னா அவங்க எந்த மதத்தாய் சார்ந்ததாக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆலயத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறது வழக்கம். நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டுல நிறைய பழங்கள், ஏகப்பட்ட பழங்கள் இருந்துச்சு. இப்போ மற்ற சர்ச்சுகளில் ஆசீர்வாத தட்டு அப்படின்னு சொல்லி யாரும் விடுவாங்க. அதுபோல அந்த பெரிய தட்டுல இருந்துச்சு. ஆனா ஜனவரி மாதம் கிடையாது. ஆனால் இப்படி இருந்த உடனே நான் கேட்டேன் அவங்ககிட்ட, முடிஞ்ச உடனே இந்த சபை ஊழியர்கிட்ட நான் கேட்டேன், என்னையா பெரிய தட்டில் இப்படி 2-3 தட்டு இருந்துச்சு, அதில் எல்லாம் ஏகப்பட்ட பழங்கள், பெரிய தட்டு, கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி விட்டம் இருக்கும். 2.5 அடினா அப்போ அங்கே இங்கே அளந்து பார்த்தா 5 அடி இருக்கும். அந்த மாதிரி பெரிய தட்டு, இப்படிப்பட்ட தட்டில் ஒரு பழங்களை வச்சுருந்தாங்க. இப்போ என்னன்னு கேட்கும்போது, அந்த ஊரில் ஒரு கல்யாணம் வந்தாலோ அல்லது வீடு பிரதிஷ்டை வந்தாலோ அல்லது பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாலோ அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னதாக எந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை புதன்கிழமை தான் ஃபங்க்ஷன்னா முந்தின அந்த ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்யறாங்க, இதுகளெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் அறியாதவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அப்படி என்ன செய்யறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது, கர்த்தருக்கு நாம் கொடுக்கும்போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக கர்த்தர் நிரம்பி வழிகிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்ப அவர் வல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப எலியா சொன்னா என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த அம்மா முதலாவது அடைய என்ன கொண்டு கொடுத்தாங்க, அந்த தீர்க்கதரிசிக்கு கொண்டு கொடுத்தாங்க. அங்கே அடுத்தாப்புல மழை பெய்யும் வரைக்கும் அவருடைய வீட்டுல குறைவே இல்லாதபடி எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய களஞ்சியங்கள், நம்முடைய கிச்சன்ல குறைவு இருக்கிறதா, அந்த குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிரம்பி வழியும்படியாக கர்த்தர் கிருபை செய்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள குறைகள், நம்முடைய தொழிலிலே உள்ள குறைகள், நம்முடைய குடும்பத்திலே உள்ள குறைகள், நம்முடைய தேவையான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தாங்க. உடனே அடுத்தாப்புல மழை பெய்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் நான் எங்கள் வீட்டில் மத்தியான நேரம் 1 மணி இருக்கும், படுத்திருந்தேன். அப்போ இந்த தூத்துக்குடி நாசரத் திருமண்டலத்தை சார்ந்ததான பிஷப் ஐயா எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல, அந்த அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அந்த ஐயா எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்தாங்க. அவர் அவருடைய வாட்ச்மேனை விட்டு எழுப்பி ஒரு ஊழியத்துக்காக சாயந்தரம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி, கிருபை நகர்னு இருக்காங்க, அதுக்கு அங்கே போக முடியுமான்னு கேட்குறதுக்கு அந்த வாட்ச்மேனை அந்த ஐயா அனுப்பியிருந்தாங்க. அப்போ நான் நல்லா தூங்கிட்டு இருந்தவன் எழுமிட்டேன். அடுத்தாப்புல அந்த ஊழியத்துக்கு என்னால் இன்னைக்கு வர முடியாது, வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு நான் சொல்லி அவரை அனுப்பிட்டேன். அடுத்தாப்புல எங்கள் அத்தா, இன்னொரு ஊழியக்காரர் வந்தார். அந்த என்கிட்ட இருந்தது 50 ரூபா தான் இருந்துச்சாங்க. அல்லேலூயா. இது வருஷம் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், 50 ரூபா தான் இருந்துச்சு. ஊழியக்காரர் வந்துட்டாரு, நம்ம அவரை வெறுமனையும் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நான் எடுத்து என்ன செஞ்சேன், அவர்கிட்ட கொடுத்து ஜோம் பண்ணிட்டு, அவர் ஜோம் பண்ணாரு, கொடுத்து அனுப்பியாச்சு. அவர் போயிட்டார். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தா வந்தாங்க, எங்கள் அக்கா மாப்பிள்ளை வந்தாங்க. அது எல்லாம் அடுத்த நாள் வைங்களேன் வந்தாங்க. மாப்பிள்ளை இப்படி ஒரு துஷ்டி வீடு, அதுக்கு போய் கேட்க கொண்டு கொஞ்சம் என்னை பைக்கில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னாங்க, பிரேம் நகரில் அப்படின்னு சொல்லி.
சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அத்தானை கூட அப்படியே பிரெயின் நகருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் அந்த உங்களை மயாடி ஸ்டாப்பில் என்ன மயாடி ஸ்டாப்பில் விட்டுருப்பா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எதுக்கு நான் அந்த ஸ்டாப்பில் உங்களை விடணும், நான் நேரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏற்றி சாயப்படுத்துக்கு போனவங்க அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விடுறதுக்காக போயிட்டு ஒன் வே வழியாக டூ தூரத்து வழியாக நான் என்ன செய்தேன் வர்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரன் வந்தாங்க, அண்ணே ஜெயபால் அண்ணே கொஞ்சம் நின்றுங்க, உங்களை நான் எவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கேனே, தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டின பைக்கில் கையை விட்டாரு. நான் கொடுத்ததை விட ஒரு 100 மடங்கு அதிகமான ஒரு பணத்தை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமா, நம்ம கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கிளாரஸ் என்ன, அதனால நான் சொல்ல வரல இதை, அதனால இந்த சம்பவத்தை நான் சொல்ல வரல. கிளாரஸ் சொன்னதுக்கும் இப்போ சொல்றதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த ஆலயத்திற்கென்று என்ன ஞாயிற்றுக்கிழமை சிலர் வந்து தூரத்திலிருந்து வர்றவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யும்போது அதற்குரிய பிரதிபலன் உண்டு. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அதை அறுப்போம். அல்லேலூயா. ஆமா, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருப்போமாக அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நன்மை எங்க இருந்து வரும்னா கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. ஆமா, அதனால அதுலலாம் நம்ம குறைவு வைக்காதபடி ஆண்டவருக்குன்னு நாம் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்போ எனக்கு ஒரு நிறைய சம்பவத்தை நான் ஊழியத்தின் பாதையில அனுபவத்துல பார்த்துருக்கேன். அனுபவத்துல நிறைய காரியத்தை ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். அப்போ இந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவங்க நாங்க விரவு குறைக்கிட்டு இருக்க அந்த பஞ்ச காலத்துல கொஞ்சம் போல எண்ணெய் இருக்கு, மாவு இருக்கு, அதை செய்து சாப்பிட்டுட்டு நான் சாக போறோம், உன் வார்த்தைப்படி செய்யி, ஆனா முதலாவது நீ எனக்கு ஒரு அடைய கொண்டு வா, தண்ணி கொண்டு வான்னு கேட்டோம், அடையும் ஒன்று கொண்டு வா அப்படின்னு அது கொண்டு கொடுத்தாங்க. பஞ்ச காலம் வருகிற வரைக்கும். அல்லேலூயா. அடுத்து அப்புறம் மழை பெய்கிற வரைக்கும், பஞ்ச காலம் மழை பெய்கிற வரைக்கும் ஏன்னா நிரம்பி வழிகிற அந்த அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த குடும்பத்திலே கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை களஞ்சியங்கள் குறைவுற்று இருக்கலாம், வியாபாரத்திலே குறைவு இருக்கலாம், அந்த குறைகள் விவசாயத்திலே குறைகள் இருக்கலாம். அந்த குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நாம் உடனே நம்ம கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து உடனடியாக கர்த்தருக்கு நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்கி நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம், யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் போதும். இப்ப பாருங்க, இந்த யூத வழக்கத்தின்படி அங்கே திருமண வீடுகளிலே திராட்சரசம் பரிமாறுவது உண்டு, பரிமாறுவது அங்குள்ள வழக்கம். இப்போ கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த அம்மா போய் பார்க்காங்க, யாரு, இயேசுனுடைய தாயார் போய் பார்க்குறாங்க. அவர்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டதுன்னு எங்க போய் சொல்றாங்க? ஏசப்பாட்ட போய் சொல்றாங்க, ஏசப்பாட்ட சொல்றாங்க. அப்ப ஏசப்பா என்ன சொன்னாரு? ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என்னுடைய வேலை வரவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கல்யாண வீட்டுல ரொம்ப நேரம் நம்ம காத்திருக்க முடியாது, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காத்திருக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த வேலை வந்த போது அங்க கால் கழுவுற ஜாடி இருந்துச்சு, எல்லாத்துலயும் தண்ணி நிரப்புங்க, முண்டு பரிமாறுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அந்த கல்யாண வீட்டில் உள்ள குறைகளை கர்த்தர் நிறைவாய் கொடுத்தார். முந்தின ரசத்தை பார்க்கிலும் ஏசப்பா கொடுத்த ரசம் மதுரமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட குறைகள், நம்முடைய வீட்டில் உள்ள குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்கி நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா கொடுத்த ரசம், அவங்க தயார் பண்ண
ரசத்தினுடைய ருசியை விட ஏசப்பா கொடுத்த ரசம் முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மதுரமாக இருந்தது. அந்த குறை நிறைவாயிற்று. என்ன, ஏசப்பா கொடுத்த ரசம் மதுரமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே கசப்பு தான், மாறாவின் அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். என்ன, அந்த அனுபவத்தை கூட கர்த்தர் மாற்றி இனிமையாக மாற்ற அவர் நல்லவராகவே இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்கள கரங்களை தட்டி அல்லேலூயா. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே, ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் குறைகளை நீக்குகிற தேவன், நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. ஆனாலும் வைபவத்திலே ரசம் குறைந்த போது அவங்க தயார் பண்ணின ரசத்தை விட ஏசப்பா கொடுத்த ரசம் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மதுரமாக இருந்தது போல கடந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில கசப்பான காரியங்கள் நடந்திருக்கலாம், சில பிரச்சனையான காரியங்கள் நடந்திருக்கலாம், சில வேதனையான காரியங்கள், சில துக்கம் நம்மை அழுத்திக் கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் முந்தின ரசத்தை பார்க்கலாம் பிந்தின ரசம் மதுரமாக இருந்தது போல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அது நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நீ பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. யாருக்கும் ஆண்டவர் சொல்ல அல்லேலூயா. ஆண்டவர் உன் வாழ்க்கையில பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின என்று சொன்ன விதவாக்கி புதிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா கொடுத்த ரசம் அந்த குறைவு நிறைவாயிற்று. அவங்க கொடுத்த ரசம் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் மதுரமாக இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கசப்பின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் இனிமையாக அவர் மாற்றி தர அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபு 1வது அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும் வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவருமாகிய அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ ஞானத்தில் குறைவுள்ளவன் யார்கிட்ட கேட்கணுமா? அல்லேலூயா. ஞானம் நமக்கு படிப்புக்கு, ஒரு தொழில் செய்வதற்கு, ஏன்னா வீட்டில் என்ன அதான் சொல்லிட்டு புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு. அப்ப அந்த புத்தி வேணும் அப்படின்னா ஞானமும் புத்தி எங்க இருந்து வருது அப்படின்னா கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. அல்லேலூயா. ஆமா, சிலரு ஞானம் இல்லாம என்னத்தையாவது ஒண்ணு செய்துட்டு உடம்புல சில பிரச்சனைகள் வந்துடும். ஞானம் இல்லாம என்னத்தையாவது ஒண்ணு செய்துட்டு சில காயங்கள் என்ன செய்துடும் வந்துடும். அல்லேலூயா. அப்ப புத்தியோடு இருக்கிற புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னா வீடு இல்லை. அல்லேலூயா. வீடை கட்டுறது பத்திரம் கட்டுவாரு. அப்போ புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள்னா அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை கட்டக்கூடிய ஒரு ஞானம் யாருக்கு வேணும் அப்படின்னா குடும்ப தலைவருக்கும் வேணும், குடும்ப தலைவிக்கும் வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும் அப்படின்னா அதான் நீ ஜெபம் பண்ணு, அதான் வேதத்தை வாசி அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா. அப்ப ஞானமும் புத்தி எங்க இருந்து வருது அப்படின்னா கர்த்தரிடத்துல இருந்து தான் வருது. அல்லேலூயா. என் பேரன் இருக்கான், அவங்களும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. ஆனா என்னன்னா அப்ப கீழ்ப்படியும் போதுதான் அந்த ஞானமும் புத்தியும் என்ன செய்யும் வரும். வேதத்தை வாசி அப்படின்னா வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா
நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்துல என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஞானமும் புத்தியும் எங்க இருந்து வருது அப்படின்னா கர்த்தரிடத்துல இருந்து தான் ஞானமும் புத்தியும் வருகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12வது வசனம். வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். அதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுதுவதும் இல்லை. பாருங்க, இவனுக்கு இந்த சாலமோன் ராஜா ஞானத்தை கேட்கிறாரு. அவர் சொல்றாரு பாருங்க 7வது வசனத்துல, இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீ உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. இப்ப ராஜாவாயிட்டார், தகப்பன் ஸ்தானத்துல சாலமோன் ராஜாவாயிட்டாரு. நானோ என்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேனே. அல்லேலூயா. அப்ப ராஜாவுக்கு அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஜனங்களை வகையிருக்க ஒரு ஒரு வழக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஞானம் வேணும்ல. அல்லேலூயா. அப்ப இப்போதும் ராஜா, இப்பொழுதும் தேவனே என் தேவனாகிய கர்த்தாவே உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கிட்டீங்க. நானும் என்றால் சிறு பிள்ளையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு. நீர் தெரிந்து கொள்ளதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததுமான லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே நான் இருக்கிறேன். ஆகையால் வாசிங்க 9வது வசனம். ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு என்ன இருதயம் வேணும்? ஞானம் உள்ள இருதயத்தை தரணும். ஒரு பதவி வந்த உடனே அதை அடிக்கணும், இதை அடிக்கணும், அங்க சொத்தை புடுங்கணும், இதை புடுங்கணும், அவனை அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லல இவரு. அல்லேலூயா. அப்ப இவரு ஒரு பதவிக்கு வந்த உடனே, அப்பா எங்க அப்பா ஸ்தானத்துல என்னை ராஜாவாக்கிட்டீங்கப்பா, இவங்களெல்லாம் நியாயம் விசாரிப்பதற்கு, எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த ஜனங்களை என்ன வகை இருப்பதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு நான் சின்ன பையனா இருக்கேனே, எனக்கு ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அல்லேலூயா. கரெக்டா கேட்டாரு. அதனாலதான் வாசிங்க 10வது வசனம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பம்னா சித்தமான ஜெபம். அல்லேலூயா. ஆமா, சாலமோன் கேட்டது ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டது சித்தமான ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாச்சுன்னா அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு 7ல இருந்து செட்டு வரைக்கும் போறதுக்கு அல்ல. எது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது இருந்ததென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, அதான் பெரிய முக்கியம். அல்லேலூயா. தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இப்ப சாலமோன் அதைத்தான் கேட்டாரு. அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இது தேவனுடைய பார்வைக்கு சரியான ஜெபமாக இருந்தது. அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய பார்வைக்கு சரியான ஜெபமா இருந்துச்சு. சிலரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாச்சுன்னா 7ல இருந்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா தேசத்துக்காக நீ அங்கிருந்து ஆரம்பிச்சு சபைக்கு மற்றவங்களுக்கு அங்க எங்கன்னு எல்லாம் சேர்த்து எழுதி தருவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம தேசத்துக்காகன்னா தேசத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இந்த சாலமோன் கேட்டது தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையால் அடுத்ததுல இருந்து வாசிங்க. தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாளை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் இந்த காரியத்தையே கேட்டு ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால், ஆமா, நீ என்ன கேட்டி அந்த வார்த்தையின்படியே நான் செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் முன்னால இருந்ததும் இல்லை, பின்னால எழும்ப போவதும் இல்லை. கரங்களை தட்டி அல்லேலூயா. அவருக்கு பிரியமான விண்ணப்பம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான விண்ணப்பம்.
நம்ம ஆண்டவருக்கு தெரியும் எப்போ என்ன தேவைங்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, நான் முன்னால சொல்லியிருப்பேன், கருவை குளத்துக்கு சைக்கிள்லே வந்தேன். சைக்கிளில் ஒருத்தர் குடும்பம் என்ன ஆறுதல் இழந்து சமாதானத்தை இழந்து ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த சாமியார் எல்லாம் அப்படி செய்துட்டாங்கன்னு சொன்னதுனால ஒருத்தர் வந்து சொன்னார், அப்போ ஆறுதலுக்காக வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ண வாங்கினேன் அப்படின்னு சொன்னதுனால ஜெபம் பண்ணுறதுக்கு வந்தேன். வந்துட்டு அந்த நகைக்கடை பஜார் வழியாக போகும்போது நான் மனசில் நினச்சேன், சைக்கிள் அழுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சைக்கிள் நல்ல சைக்கிள் தான், சைக்கிள் அழுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக, ஏன்னா தூரம் தானே, சைக்கிள் அழுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு மனசில் தான் நினச்சேன். மனசில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் பகுதி நேரமாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு வாகனம் கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. ஆமா, இப்ப எனக்கு வாகனம் கிடைக்கல, எனக்கு இந்த செல்போன் கிடைச்சிட்டுன்னா ஆண்டவரே இந்த ரெட்மி செல்ல எனக்கு தந்ததுனால ஸ்தோத்திரம்னு சொல்லிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வாகனம் கிடைத்ததினால் ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ காரா பைக்கா அல்லது மாட்டு வண்டியா என்னதுன்னே தெரியாது. அல்லேலூயா. என்னதுன்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு வாகனம் கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே சொன்ன உடனே நான் உடனே மனசுல நினைச்சேன், இது என்னதோ நம்ம நினைப்பு போல, வேண்டாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு நான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆவியானவர் உள்ளத்துல பேசுறது அது வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்துச்சு. அதை நம்ம பிராக்டிக்கலா சொல்ல முடியாது. ஆனா ஆவியானவர் எப்பெல்லாம் சொன்னாரோ அப்பெல்லாம் வாகனம் கிடைச்சதுக்காக தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தோத்திர பலியை எடுத்து வச்சு 1000 தோத்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கல. அல்லேலூயா. அல்லது எனக்கு வாகனம் கிடைச்சதா தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னுட்டு ஒரு தாள் எடுத்து வச்சு தாளை எடுத்து வச்சு எழுதிக்கிட்டே இருக்கல. ஆவியானவர் எப்போ உள்ளத்துல பேசினாரோ அப்பந்தான் ஒரு வாரத்துல ஒரு 10 நேரம் வேணா சொல்லியிருப்பேன். ஆனா 2 பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க, பேட்ரிக் சர்ச்சுக்கு பின்னால இருந்தவங்க தான். 2 பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. இப்பவும் அவங்க இந்த பக்கத்துல தான் இருக்காங்க. 2 பேர் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. பிரதர் கொஞ்சம் ஒரு இந்த டிவிஎஸ் கம்பெனி வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு, ஒரு வண்டி வாங்கி விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வண்டி வாங்கி விட்டுருக்கோம் அப்படின்னு, நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. வண்டியா? எனக்கு எதுக்கு, நல்ல சைக்கிள் இருக்கு. இல்லை நாங்க 1 வருஷத்துக்கு முன்னால நானும் என் மனைவியும் எடுத்த தீர்மானம், அதை நாங்க இப்ப செய்யறோம் அப்படின்னு. அப்போ 1 வருஷத்துக்கு முன்னால அவங்க எடுத்த தீர்மானம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்த தீர்மானத்தை இப்ப அப்போ பாருங்க, அந்த கானாவூர் வைபவத்திலே என்னுடைய வேலை வரவில்லை அப்படிங்க. இப்ப நம்ம குடும்பத்திலையும் சில காரியங்களை செய்வதற்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. அது நான் திருப்பி இப்போ அடுத்த இந்த முந்தினதே கொண்டு வர பாருங்க. அப்ப இது யாருக்கோ தேவைங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. அப்ப அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் காத்திருந்தாங்க. ஏசப்பா கொடுத்த ரசம். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஒரு வரன் பார்க்கலாம். அப்போ ஒருத்தன் வந்து சொன்னாங்க அப்படின்னா உடனே விழுந்தடிச்சு ஓடுறதோட நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு பிறகு வாரேன் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா பாப்பாரு, இந்த மனுஷன் முன்னால, இந்த ஆண்டவர் அறியாத இந்த மனுஷன் முன்னால என் மகன் அந்த குடும்பத்தார் இப்படி சொல்றாங்களே, நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா சமூகத்துல ஜெபம் பண்றேன், எப்ப சொல்றாரு அப்ப வாரேன்னு சொல்றது ஏன்னா அவர் மகிழ்வார். ஏசப்பா என்ன செய்வாரு? மகிழ்வார். அல்லேலூயா. ஒருவேளை அது சித்தம் இல்லைன்னா தடுத்து நிறுத்திடுவார், சித்தமானால் அதை வாய்க்க பண்ணுவார். ஆனா முந்தின அரசை இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ வரன்களை பார்த்திருக்கலாம். அப்ப இதை திருப்பி கொண்டு வர சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. கானாவூர் வைத்து நான் முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வந்தாச்சு. ஆனா திருப்பி அடுத்தாப்புல ரிவர்ஸ் பண்றாரு பாருங்க. அப்போ ஒருவேளை நம்ம உடனே போறோம் அப்படின்னாச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்திருக்கலாம். அதனால ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது என்ன, முந்தின ரசத்தை பார்க்கணும். இதுவரைக்கும் பிரயாசப்பட்டு இதுவரைக்கும் அங்கங்கெல்லாம் அலைஞ்சோம். ஆனா ஏசப்பா கொடுத்த ரசம் மதுரமாக இருந்தது போல ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், நல்ல வரனா இருக்கும், நல்ல தொழிலா இருக்கும், நல்ல ஒரு இல்லமா இருக்கும். ஒரு இடத்தை வாங்க போறோமா, அதுக்கும் சில நேரங்கள்ல என்ன செய்யணும்? நான் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. ஆமா, உடனே உளுந்தடிச்சு ஓடிடாம நான் ஜெபம் பண்றேன் அப்படிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க அந்த வேலைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு வண்டி கிடைக்கிறது எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனா எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற என் மகனுக்கு எப்படியாவது ஒரு வாகனத்தை கொடுக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்னது யார் அறிஞ்சிருக்கா?
பரமபிதா அறிஞ்சிருக்கிறார். எனக்கு தெரியாது, எனக்கு டிவிஎஸ் 50 சூப்பர் எக்ஸல் கிடையாது, எக்ஸல் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. ஆனா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால எடுத்த தீர்மானம் அந்த குடும்பத்தார். ஆனா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய வேலை இந்த வேலை. சைக்கிளை விட ஒரு நல்ல ஒரு வாகனத்தை கர்த்தர் தந்தாருன்னா ஓடி ஓடி ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்வதற்கு. அல்லேலூயா. அப்ப அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவன் ஞானம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ அவன் கேட்டது தேவனுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அதனால பாருங்க, ஞானமும் உள்ள இதற்கு முன்னும் பின்னும் சரியானவன் உனக்கு பின் எழும்போது இல்லை. பின்னால வர்ற ராஜாவும் இதை மாதிரி ஞானத்தோட இருக்க மாட்டான், இதை மாதிரி செயல்படுத்த மாட்டான். முன்னால இருந்தவனும் இதை மாதிரி செயல்படுத்துறது இல்லை. ஆனா உனக்கு நான் விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். எது தேவையோ அதை கேட்டா பாத்தியா? அல்லேலூயா. அதனால உனக்கு நீ கேட்டதும் இன்றி கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் நான் உனக்கு தருவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா. 13வது வசனம் வாசிங்க. 13வது வசனம். இதுவும் இன்றி என்னது? அந்த ஞானத்தை மட்டும் இன்றி. அவன் ஞானத்தை தான் கேட்டான். ஆனா இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் உனக்கு சரியானவன் இருந்தது இல்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு. போதும். அப்ப பாருங்க, இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டோ. உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டோ. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. அவர் கேட்டது ஞானம் தான். ஆண்டவரே, எங்க அப்பா ஸ்தானத்துல என்னைய ராஜாவாக்கிட்டீங்க. ஆனால் அது தேவனுக்கு உகந்த விண்ணப்பமா இருந்துச்சு. அப்போ எது வேணாலும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நமக்கு சித்தமான ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது என்ன, அதுக்கு பின்னால சில காரியங்களை ஆராய்ந்து முடியாத, நம்ம கேளாத காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு காலத்துல ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஊழியத்துக்கு வந்த புதுசுல ரொம்ப ஒரு நேரம் சோர்ந்து போய் ரொம்ப வேதனையோடு இருந்த நேரத்துல ஆண்டவர் இந்த எலியா என்ன சோர்ந்து போய் சூரச்செடிக்குள்ள இருந்தது போல அப்படிப்பட்ட சோர்ந்து போய் இருந்த நேரத்துல என்ன அப்பவும் அடையும் தண்ணியும் அப்படி சொல்லி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை தேற்றினார், என்னை ஆற்றினார், என்னை பலப்படுத்தினார். ஆனால் மதுரையில இருந்து ஒரு ஊழியக்காரர் என்னோட கூட பேசினார். என்ன கொல்லத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரீங்களா அப்படின்னு. இப்போ பாருங்க, ஆண்டவர் நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். கொல்லங்கிறத நம்ம என்ன செய்யணும், நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். இந்த வேப்பலோட நம்ம நினைச்சு பார்த்தோமா? கிடையாது. அல்லேலூயா. தெரியாது. செல்வாக்கா குடும்பத்தை தெரியுமா? தெரியாது. உங்களெல்லாம் தெரியுமா? தெரியாது.
ஆனா நம்ம வந்து ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் நமக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறது போல ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ள அல்ல ஆண்டவர் எங்க கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நேற்று ஒரு சாயல்படியில் ஒரு ஊழியர் கூடுகையில கர்த்தர் பேசும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அங்கெல்லாம் நம்ம போவோம்னு தெரியாதுல்ல. அப்படியாக கர்த்தர் எங்கெங்கெல்லாமோ கொண்டு போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, காடு மேடு என்ன அநேக பட்டி தொட்டிகளுக்குள்ள கொண்டு போய் என்ன ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அப்படியாக நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அப்புறம் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக தந்து நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். கடைசியாக உபாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லியிருந்தார். அல்லேலூயா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அந்த வனாந்தரத்திலேயும் கர்த்தர் அவர்களை போஷித்து வழி நடத்தி வந்தார். எந்த குறைவும் இல்லாதபடி பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு மன்னாவை கொண்டு போஷித்தார், தண்ணீரை கொடுத்தார். எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தர் அவர்களை என்ன செய்தாரா? நடத்தினார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்து என்ன செய்தாரு? நடத்தினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்த நல்லவராகவே இருக்கிறார். ஆனா சில நேரங்கள்ல அவர் சொல்றார், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவாக்கி நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவன். அவர் வாக்கு மாறாதவர். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? சில நேரங்கள்ல மாறி போயிடும். அல்லேலூயா. அப்போ அந்த எலியா சொன்ன வார்த்தைக்கு உடனே அந்த விதவை கீழ்ப்படிந்தது போல குறை அந்த களஞ்சியத்திலே எண்ணெயும் குறையவில்லை, மாவும் குறையாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்த தேவன். காரணம் என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய களஞ்சியத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய விவசாயத்திலே உள்ள எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்கி தர வல்லவராய் இருக்கிறார். கானாவூர் வைபவத்திலே குறையை நிறைவாக்கி முந்தின ரசத்தை பார்க்கிறோம், பிந்தின ரசம் மதுரமாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே கசப்புகள், வெறுப்புகள், கோபம், மூர்க்கம், இப்படிப்பட்ட சந்தோஷம், துக்கம், இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன், அதிலிருந்து ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் முந்தின ரசத்தை பார்க்கலாம், பிந்தின ரசம் மதுரமாக இருந்தது போல மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின கர்த்தர் இன்றைக்கும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள். அல்லேலூயா. நம்ம ஜெபத்துல எது தேவைங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்போ நமக்கு ஜெபம் என்ன தேவைங்கிறத அறிந்திருக்கிறார். அதனால உகந்த விண்ணப்பம், கர்த்தருடைய பார்வைக்கு சித்தமான விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கும் போது அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு என்ன வேணும், என்ன தேவை அப்படிங்கிறத அறிந்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பம் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா நமக்கு தேவைக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கவும் கூடாது. ஆனா நம்முடைய தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, திருச்சபைகளுக்காக அதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயின் புத்தகம் 2வது அதிகாரம் வாசிங்க. 2வது அதிகாரம் 1 முதல். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 முதல். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும்
யாவருக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. அது எப்படி இருக்கா? நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக எது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது? தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, தேசத்தை ஆளுகை செய்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, தேசம் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக. அல்லேலூயா. அது நம்முடைய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு நம்ம பிரியமான காரியங்களை செய்யும் போது, அதான் சொல்லியிருக்கு பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கானவைகளுக்காக அல்ல பிறனுக்கானவைகளுக்காகவும் நோக்க கடவன். அல்லேலூயா. பிறனுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அவருக்குள்ளாக இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னதாக தேவனுக்கு, ஆண்டவருடைய ஊழியங்களை செய்கிறதான கர்த்தருடைய தாசர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, தேசத்துக்காக அப்படியாக நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு தேவையை அவர் அறிந்திருக்கிறார். என்னது என் பிள்ளைக்கு என்ன தேவை, எப்போ என்ன தேவைங்கிறத கர்த்தர் என்ன செய்றார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அறிந்திருக்கிறார். ஆனால் உகந்த விண்ணப்பத்தை நாம் ஏறெடுக்கும் போது என்ன, நாம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் கர்த்தர் நமக்கு தந்து நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த குறைவும் இல்லாதபடி நடத்தின கர்த்தர். அல்லேலூயா. செங்கடலை பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆனால் பாருங்க, அவங்க தான் என்ன செஞ்சிட்டாங்க? முறுமுறுத்துட்டாங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 16வது அதிகாரம் 8வது வசனம். பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ சாயங்காலத்துல அப்படின்னா எப்ப சொல்லியிருக்கணும்? எப்ப சொல்லியிருக்கணும்? காலையில தானே சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. இவங்களுக்கு அப்பமும் இல்லை, இறைச்சும் இல்லை. நாங்க எகிப்திலே இருந்து செத்தோம்னாலும் தாவல, அங்கேயாவது கொமட்டிக்காயையும் வெங்காயத்தையும் தின்னுகிட்டு இருந்தோம். இங்க கொண்டு வந்து எங்களை கொல்றதுக்காக கொண்டு வந்து தண்ணி இல்லாம, ஆகாரம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு மோசையை பார்த்து நடத்துனரை பார்த்து என்ன செஞ்சாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் சொல்றாரு, மோசே சொல்றாரு, சாயங்காலத்தில், அல்லேலூயா, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடிய காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு, அல்லேலூயா, திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எதை செய்தாலும் திருப்தியாக நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 அப்போ அப்படியானால் அருமையானவர்களே, நம்முடைய குறைகள் யாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்கி தர நல்லவராகவே இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். நிறைவானது வரும்போது குறைகள் எல்லாம் அகன்று போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே ஏசப்பா நமக்குள்ளாக இருப்பாரானால், நம்முடைய இல்லத்திலே இருப்பாரானால், நம்முடைய இல்லத்தில் உள்ள எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தர் நமக்கு நிறைவாய் தந்து நடத்த
நல்லவராகவே இருக்கிறார். எப்பொழுது நடத்துவார்? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, உடனடியான கீழ்ப்படிதல் இருக்கும்போது. அல்லேலூயா. களஞ்சியத்திலே குறைகள் எல்லாம் நிறைவாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிட ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் நமக்கு தந்து நடத்த நல்லவராகவே இருக்கிறார். வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின கர்த்தர், எந்த குறையும் இல்லாதபடி நடத்தின கர்த்தர் நம்மை நடத்தி நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நாம் எழுதி போவோமா? எல்லாரும் அப்படியே நாம் எழுதி. அல்லேலூயா. சூத்திரம் 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 சூத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு மை சோத்தரிக்கிறோம். ஆமேன் 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 ஆமேன். சூத்திரம் ஆண்டவரே, மை சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஆமேன். சூத்திரம் சூத்திரம். ஆமேன். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கோ, ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கோ, ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே. குறைவில்லையே குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே. குறைவில்லையே குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே. இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே தேடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவாக தந்து நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வியாபாரத்திலே, நம்முடைய களஞ்சியத்திலே, நம்முடைய விவசாயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தர நல்லவராகவே இருக்கிறார். கானாவூர் வைபவத்திலே முந்தின ரசத்தை பார்க்க பிந்தின ரசத்தை கர்த்தர் கொடுத்த ரசம் மதுரமாக இருந்தது போல, அந்த குறையை நிறைவாக்கி ஒரு இனிமையான ரசத்தை கொடுத்தது போல, நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள கசப்புகள் வெறுப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி இனிமையாக வாழ்க்கையை தந்து நடத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு ஞானம் இல்லையே என்று சொல்லி நமக்கு நாம் நினைக்கலாம். ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவுமின்றி மகிமையையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து நடத்த நல்லவராகவே இருக்கிறார். கனத்தையும் மகிமையும் கொடுத்து நடத்த நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவாய் தந்து நடத்த நல்லவர். ஆமென். சோதரம் எல்லா கண்களை மூடுவோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றியோடு மை சோதரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவாய் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர், உடைய வார்த்தைகள் கீழ்ப்படியும் போது, விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவரே மை சோதரிக்கிறோம். குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க நல்லவராகவே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. அப்படியே நீர் நடத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தில் நிறைவு உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மையான அக்காவுக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே அங்கும் நீ நடத்தி வருகிறீர், தொடர்ந்து அவர்களை நடத்துவீராக. கொடுக்கப்பட்ட அருமை பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதுவுமின்றி கேளாத ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் மகிமையும் கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியாக நடத்துவீராக ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபையுடைய ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே கேளாத ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் மகிமையும் நீர் கொடுத்து நடத்துவீராக ஜெபிக்கிறோம்.
விலகினங்கள் மறையட்டும், வியாதிகள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கிற கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் மதுரமாக இருந்தது போல என் தேவன் அப்படியாக நீ செய்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உமக்கு நன்றி, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அடியானை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன், அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் உமக்கே தருகிறோம். அருமை இரட்சகர் மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. தேவன் நம்மோடு பேசின வார்த்தையை இந்த நாள் நம்மளோடு பேசினார். போன வாரம் ஆராதனையில தேவன் நம்ம மத்தியில் வெளிப்பட்டார். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார் ஞானம் என்று நம்மளோடு பேசினார். புதன்கிழமையில தேவன் நம்மளோடு பேசினவர் சாலமோனு காரில் ஞானம் என்று சொன்னார். முதல் ஜெபத்திலே தேவன் நம்மளோட ஞானத்தை பற்றி பேசினார். இந்த நாளிலேயும் தேவன் ஞானத்தை பற்றி பேசினார். தேவனுடைய ஆவியானவர் நம்ம திருச்சபையில் அசைவாடுகிற கிருபை காய் கருங்களை கட்டி தேவனே நீர் எங்களை நேசிப்பதற்கு நாங்கள் மாத்திரோம். எங்களுக்கு அருளப்பட்ட ஞானத்திற்காக நன்றி. சாலமோன அருளப்பட்ட ஞானம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி. சாலமோன கருணை போல கேளாத மகிமையும் கனத்தையும் எங்களுக்கு அருளும்படி எங்கள் மேல் நினைவாயிருக்கிற கர்த்தரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களோடு பேசின தெய்வமே உமக்கு நன்றி. அப்பா, உங்கள் ஆவியானவரின் அசைவாடுதலுக்காக நன்றி. ஒரே மனமும் ஏக சிந்தையும்படி அம்மேன் அப்போ ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் மூலம் எங்களுக்கு செய்யாதே அதே வார்த்தையை தந்து தேவன் உறுதிப்படுத்தி வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் திருச்சபையில் இருக்கிற உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி. எங்களுக்கு அருளப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. வரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் எங்களை சாலமோனை போல அம்மேன பாசாரர்களா லேவியரா நிறுத்தும்படி உங்களுடைய ஞானம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி ஏசப்பா. எங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு எங்களுக்கு மேன்மையான கணத்தை தரும்படிக்கு அம்மேன் ஏசப்பா உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய கணம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி. உங்களுடைய மகிமை எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி. உங்களுடைய ஞானம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி ஏசப்பா. அம்மேன் அப்பா சம்பூர்ணமாக அளிக்கிறவர், வரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை எங்களுக்கு அருளினவர், அம்மேன் அப்பா மேன்மையான கணத்தை எங்களுக்கு அளிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுடைய தேவதாசனுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நடத்துகிறாங்க. பொங்கிய மரத்தை ஆளுகை செய்திருக்கிறாங்க. மேனப்பா மாணவ ஜெப வீட்டின் குடும்பத்தாருக்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, இதுவரை நடத்தின தேவனுடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். இனிமேல் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் தேவனுடைய கரம் கூடந்து வழிநடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீ மாத்திரம் மகிமைப்பட்டருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.